வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்னைக்கு ரொம்ப ஈஸியாக வேகமாக பண்ணக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். பொரியரிசி உருண்டை. இது நல்லா சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த உருண்டையை 10லிருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே ரொம்ப வேகமாக செஞ்சிடலாம். ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 1 கப் புழுங்கல் அரிசியை இந்த பாத்திரத்தில் சேர்த்துட்டு நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணிட்டு தண்ணியை கம்ப்ளீட்டாக வடித்து எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணிட்டு தண்ணியை கம்ப்ளீட்டாக வடித்தாச்சு. ஒரு பேனை ஹீட் பண்ணிட்டு இந்த அரிசியை சேர்த்து நிதானமான தீயில வச்சு நல்லா பொரியிற அளவுக்கு வறுத்துக்கலாம். அரிசியை வாஷ் பண்ணிட்டு உடனே நம்ம பேனை ஹீட் பண்ணி வறுத்துட்டோம்னா அரிசியில் உள்ள ஈரத்தன்மை எல்லாம் போய் நல்லா பொரிஞ்சு வந்துடும். அரிசி பொரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டார்டிங்ல இருந்தே பக்கத்திலேயே இருந்து இந்த மாதிரி வறுத்துட்டே இருந்தால்தான் ஒன்று போல கருகிராம அரிசி வறுபடும். எல்லா அரிசியுமே வறுபட்டு நல்லா பொரிஞ்சிருச்சு. இதை வேற ஒரு பிளேட்ல கொட்டி நல்லா ஆற விட்டுருங்க. அரிசி ஆறிட்டு இருக்கட்டும். இந்த பேன்ல 1/2 கப் பொடித்த வெல்லம் சேர்க்கிறேன். 1 கப் அரிசிக்கு 1/2 கப் பொடித்த வெல்லம் சரியா இருக்கும். இந்த வெல்லம் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது கூட 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்க்கிறேன். வெல்லம் நல்லா கரைஞ்சு கொதிச்சு வரட்டும். வெல்லம் நல்லா கரைஞ்சு கொதிச்சிட்டு இருக்கு. இதை வடிகட்டி ஆற விட்டுறலாம். ஆறின அரிசியை நல்ல ட்ரையான மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு பவுடராக அரைச்சிட்டு வந்துடுங்க. அரைச்ச மாவை இந்த பாத்திரத்தில் சேர்த்துட்டு இது கூட 1/2 கப் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் சேர்க்குறேன். நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வடிகட்டி வச்ச வெள்ளைக்கரைசல் நல்லா ஆறிடுச்சு. இதையும் சேர்த்து நல்லா ஒன்றா கலந்துடலாம். எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து இதில் நெய் சேர்த்துக்கலாம். 1.5லிருந்து 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம உருண்டைகளாக பிடிச்சிடலாம். இப்போ நம்மளுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு உருண்டைகளாக பிடிச்சிடலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய இந்த பொரியரிசி உருண்டை டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்காய் துருவல் சேர்த்துருக்கிறதுனால இந்த அரிசி உருண்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். டேஸ்டான சாஃப்டான பொரியரிசி உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லா மாவையும் உருண்டைகளாக பிடிச்சி வச்சிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.